வணக்கம். நம்ம மீரா சமையல இன்னைக்கு வெஜ் ரோல் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்திங்கன்னா, அரை கப்பு கொடமிளகா, அரை கப்பு பீன்ஸு, அரை கப்பு கேரட்டு, அரை கப்பு உருளைக்கிழங்கு, அரை கப்பு கோஸு, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, வெங்காயம் அரை கப்பு, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா, தேவையான உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், 1 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு சோள மாவு. அவ்வளோதான், செய்முறைக்கு போயிடலாம். ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்குங்க. அந்த சத்தம் அடங்கின உடனே தக்காளியை போட்டு வதக்குங்க. நம்ம எவ்வளோ மெலிசாக அரியிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் பீன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா காய்கறியும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. மெலிசாக வேணாலும் துருவிக்கலாம். அடுத்தது கோஸ் போடுங்க. நான் போட்டிருக்கிற லைன் படியே நீங்கள் போடணுன்னு அவசியம் கிடையாது. எது வேணாலும் முன்ன பின்ன போட்டுக்கலாம். கேரட் போட்டு நல்லா வதக்குங்க. நம்ம வதக்கிறது தான் முக்கியம். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. சுருளாக வதங்கணும். ஏன்னா இது தனியாக வேக வைக்க போகிறது இல்லை, இது வதக்கிறது தான். இதிலே வதங்கிடணும். எது போட்டாலும் கடைசியாக கொடமிளகா போட்டு வதக்கிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் கூட நல்லாயிருக்கும் தான். அதனால் கொடமிளகா கடைசியில் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டுருக்குறோம். அடுத்தது வாசனைக்கு கரம் மசாலாத்தூள் போட்டுக்கோங்க. அதுதான் பசங்களுக்கு இப்போ ரொம்ப பிடிக்குது. அடுத்தது தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய காய்கறி கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது மாவுக்கு போகலாம் வாங்க. 1 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு சோள மாவு, உப்பு, அவ்வளோதான். இதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம மெலிசாக தோசை ஊற்ற முடியும். பாருங்கள், தோசை மாவை விட தண்ணியாக இருக்குது. உங்கள் கையில் இந்த ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா இந்த ப்ரெஷ்ஷால் செஞ்சிங்கன்னா நல்லா மெலிசாக வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக கரைச்சி பார்த்து நிதானமாக மெலிசாக ஊற்றிக்கோங்க. எவ்வளோ மெலிசாக ஊற்றுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த வெஜ் ரோல் ரொம்ப மெலிசாக இருக்கும். நம்ம உள்ளே நிறைய காய்கறி கலவையாக வைக்கலாம். அதுக்காக தான் இது மெலிசாக ஊற்றுனா நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க. சீக்கிரமாக ஆகிடும். ஆனால் வேலை இதில் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துடுங்க. மொடுன்னு எடுத்திங்கன்னா அப்புறம் சுருட்டை வராது. அதனால் கொஞ்சம் சாஃப்டாகவே எடுத்து அதில் அந்த காய்கறி கலவையை வச்சு அந்த மைதா மாவை வச்சு தேய்ச்சி விட்ருங்க. அது ஏன்னா அது காய்கறி கலவை வெளியே வராமல் இருக்கிறதுக்காக, அது நல்லா ஒட்டிக்கிறதுக்காக அந்த மைதா பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். சுருட்டும் போது கவனமாக பார்த்து சுருட்டுங்க. இப்போ திருப்பியும் அந்த மைதா மாவை வச்சு ஒட்டிக்கோங்க. அது நல்லா கம் மாதிரி நல்லா பிடிச்சிக்கும், பிரியாது. ஆனால் நம்ம சுருட்டும் போது எதுவும் ஓட்டை இல்லாமல் பார்த்து சுருட்டணும். அப்போ தான் அந்த காய்கறிலாம் எண்ணெயில் போடும்போது வெளில வராமல் இருக்கும். நல்லா எண்ணெயை காய்ச்சி இதை போட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 போட்டு எடுத்துக்கலாம். இதில் எல்லா காய்கறியும் இருக்கிறதால பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் போட்டிருக்கிற காய்கறி மட்டும்தான் போடணும் அப்படின்னு கிடையாது. இதிலே சீஸ் துருவி போடலாம், வெங்காயத்தாள் இருந்தால் போடலாம். அந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய கூட இன்னும் போட்டுக்கலாம். இது உள்ளார காய்கறி இருக்கிற வாசி பசங்க காய்கறியை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் அவங்க காய்கறி சாப்பிட்டா மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். இது செய்யறதும் ஈஸி தான். இந்த சுருட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மேல் தான் மாவு போட்டிருக்குறோம், உள்ளே ஃபுல்லாக காய்கறி தான் இருக்குது. அதனால் பசங்களுக்கு ஒரு சத்தான உணவு தான் இது. தாராளமாக நம்ம கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வெஜ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.